ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, பாலக்கீரையில் வடை பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பட்டாணி பருப்பு ஒரு 4 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் எவ்வளோ பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக கீரை எடுத்துக்கோங்க. பாருங்கள், கீரை நான் நிறையவே எடுத்திருக்கேன். பாலக்கீரை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த வடைக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட்டு, கொஞ்சமாக சோம்பு, தேவைக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், மிளகாய் பச்சை மிளகாய் தேவையான அளவு போட்டுக்கோங்க, கரம் மசாலா 1 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக பொடியாக வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வடைக்கு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த பருப்பில் இருக்கிற தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாரில் நான் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், கொரகொரப்பாக நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, தண்ணி போடாதீங்க. இதுலேயே காரத்துக்கு நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி செய்கிறதால குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் மாட்டாது. அதுக்காக நான் இதை அரைச்சி செஞ்சுக்கிறேன். மிளகா மட்டும்தான் நான் அரைக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம். இப்போ நான் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, வெங்காயம், கேரட்டு, இந்த மிக்ஸ்லேயே நான் இந்த அரைச்ச பருப்பு ஒன்று போட்டு பிசைஞ்சிக்கிறேன். உப்பு மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் எடுத்த அளவுக்கு போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போது நம்ம பாலக்கீரை எடுத்துருக்கோம் இல்லையா, க்ளீன் பண்ணி அதை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், விரும்பியும் சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள், இது எல்லாமே நான் பிசைஞ்சிக்கிறேன். ஒன்றா நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் வடையோட அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். தேவைக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சம் சூடானோடனே நம்ம வடை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும் இந்த வடை. பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இல்லைன்னா கையிலே இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாக தட்டி போடுங்க. அப்போ தான் இந்த வடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் திருப்பி போட வேணாம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த வடை. மீடியம் ஃப்ளேம் வைங்க. ரொம்ப அடுப்பு குறைச்சி வச்சிங்கன்னா கிறிஸ்பியாக ஆகிடும், வடை சாப்பிட முடியாது. அதனால் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டே செய்யுங்க. பாருங்கள், 2 சைடும் நல்லா கலர் வந்துடுச்சு. கோல்டன் கலரு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த வடையை எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு ஈடு பொரித்து எடுத்துட்டேன். இப்போ இது 2வது ஈடு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு உடச்சக்கடல சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சுட்டு இந்த வடை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ அடுத்த ஈடு வடையை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஈடு வடையும் வெந்துடுச்சு ஒரு சைடு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சின்ன கப்பில் தான் நான் பருப்பு போட்டேன். பாருங்கள், எவ்வளோ வடை வந்திருக்கு. அவ்வளோதான், இந்த வடையும் வெந்துடுச்சு. இதையும் நான் எடுத்துக்கிறேன்.
பாருங்கள் விவர் சூப்பரான பாலக்கோடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது டீ டைம் ஸ்நாக்ஸாக ஈவினிங் டைமில் செஞ்சு கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு மத்தியானம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட இது வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாலக்கீரை ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. ரொம்ப சூப்பர். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண